7வது வசனம் 1 பேதுருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். அதாவது கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிரு அப்படின்னா நம்மேல் மிகவும் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை அதாவது மிகவும் உன்னிப்பாய் கவனிக்கிறவர் என்று ஆண்டவர் சொல்றார். அதாவது விசாரிக்கிறவர் அப்படின்னா அதாவது நம்ம மேல மிகவும் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர். அவர் நம்மை கவனிக்கிறார், மிகவும் கவனிக்கிறார், உன்னிப்பாக பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம சூழ்நிலை என்ன அப்படின்றதெல்லாம் சரியாய் கவனித்து செய்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால்தான் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலை எல்லாம் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் அடுத்த பதம் தான் சொல்றாரு. கவலைகள் அப்படின்னா உங்களுடைய தேவைகள் எல்லாம், கவலைகள் அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள், அவர் நிச்சயமாய் அதையெல்லாம் சரிப்படுத்துவார் என்று சொல்லப்படும். கவலைக்கு அடுத்த பதம் அதான். கவலைன்னா யோசிப்பு இல்லை, இது நடக்குமா நடக்காதா, இது ஆகுமா ஆகாதா, இது கூடுமா கூடாதா அப்படின்றமே. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அதாவது உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள், அவர் விசாரிக்கிறவர், அதாவது அக்கறை உள்ளவர். அதாவது இன்னும் சொல்ல போனா அதாவது மிகவும் நம்மை கவனிக்கிறவர். நம்ம சில நேரத்தில் கவனிக்காது இருக்கலாம், சில நேரத்தில் நம்ம அதாவது கண்டுக்காம இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அவர் விசாரிக்கிற ஒரு ஆண்டவராய் அவர் இருக்கிறபடினால இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றார். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது எது அது படியில் அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். 1 ராஜாக்கள் அதாவது ஆலய பிரதிஷ்டை வரும்போது, இதை ஆலய பிரதிஷ்டையில சாலமோன் இப்படி ஒரு ஜெபம் பண்றார். இந்த ஆலயத்தை கட்டிட்டேன், இந்த ஆலயத்தை நான் கட்டியிருக்கிறேன், இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், இந்த ஆலயத்துக்கு மிகவும் நான் சிரமப்பட்டு பிரயாசப்பட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கட்டியிருக்கிறேன். இந்த ஆலய பிரதிஷ்டை நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், அந்த வேண்டுதலை நீங்க நிறைவேற்றணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய கரத்துல அவர் கேட்கிறார். அதுதான் இங்க சொல்றார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 45வது வசனம் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதலை தான் நாம இப்போ தியானிக்கிறோம். எப்படி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் அப்படின்னா, யார் வந்தாலும் ஆலயத்துல, எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் ஆலயத்துல, பாவியா இருந்தாலும் பரதேசியா இருந்தாலும் ஆலயத்துல, ஒருவேளை படித்தவனோ படிக்காதவனோ, அத பணக்காரனோ ஏழையோ அதெல்லாம் இல்லை, எவன் ஒருவன் ஆலயத்துக்கு வருகிறானோ அவரை கர்த்தர் விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்துக்கு வந்தா விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். வாசிப்போ 1 ராஜாக்கள் 8:45 இருக்குதா பாருங்க. அவர்களுடைய விண்ணப்பத்தையும், அவர்கள் விண்ணப்பத்தை முதலாவது வேண்டுதலை கேட்டு அவருடைய நியாயத்தை, அதாவது பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை என்ன செய்வீராக, விசாரிப்பீராக. அப்போ ஆலய பிரதேசத்துல ஒரு தேவனுடைய சமூகத்துல அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் அதை செய்வேன். இவன் கேட்கிறான், இதை செய்யணும், யார் வந்தாலும் இந்த ஆலயத்துல வந்து யார் வந்தாலும், இந்த ஆலயத்துல வந்து என்ன கேட்டாலும், இந்த ஆலயத்துல என்ன விண்ணப்பம் பண்ணாலும், இந்த ஆலயத்துல வந்து என்ன பிரச்சனையோடு கொண்டு வந்து சிலுவைக்கு முன்னாடி வைத்தாலோ அவர்களை நீங்க என்ன செய்யணும், விசாரிக்கும். அந்த விண்ணப்பம் தான் ஆண்டவர் உலகத்துல வரும்போது அதன்படியே அவர் இங்க சொல்றார். இன்னும் கூட மத்தேயில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, 11:28 அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல என்னுடைய ஆலயத்துக்கு வாங்க, என்னை நோக்கி வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், இளைப்பாறுதலை தருகிறேன். அந்த ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு சாலமோன் கேட்ட விண்ணப்பத்தின்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதான் அந்த விசாரிப்பு, கவலை, இது எல்லாத்தையும் வச்சுட்டேன்னா அந்த கூர்ந்து கவனிக்கிறது, நம்ம மேல அன்பு வைக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் செய்யறா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது எப்படி சொல்ல வராரு, சங்கீதம் 140வது சங்கீதம் 12வது வசனம் கொஞ்சம் வாசிங்கன்னா ஒரு அருமையான வார்த்தை சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுவாரு. சங்கீதம் 140 12வது வசனம், சிறுமையானவருடைய வழக்கையும் எளியவர்களுடைய நியாயத்தையும் அவர் என்ன செய்யறாங்க,
விசாரிப்பார் என்று அறிவேன். எல்லாருடைய வழக்கை அவர் அழகா பேசுறார். எல்லாருடைய கஷ்ட நஷ்டங்கள், எல்லாருடைய வேதனைகள், அந்த வார்த்தை அழகா பேசுறார். சிறுமையானுடைய வழக்கையும் எளியவர்களுடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று நான் என்ன செய்யறேன், அறிகிறேன். பெரியமானவர்களே, இப்போ அவர் விசாரிக்கிறவர். நாம சில இடத்துல சோர்ந்து போகணும். என்னையா இந்த மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை, என்ன நடக்குது? ஆனா அவர் விசாரிக்கக்கூடிய ஒரு கர்த்தர், நம்மை கவனிக்கக்கூடிய கர்த்தர், நம்ம மேல அன்பு வைக்கிற ஒரு கர்த்தர், நம்முடைய தேவைகளை எல்லாம் உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர். நம்ம நினைக்கிற கர்த்தர் விட்டாரு. சில இதுல நாம தவறு செஞ்சுட்டு இது மாதிரி எல்லாம் பேசும்போது ஆண்டவர் கவனிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கும். ஆனா இந்த வாஸ்தவம் அது கீழே அந்த 40வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசி பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமான்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துவார்கள், செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்துல என்ன பண்றாரா, வாசம். அப்படின்னா துதித்து சோத்தரித்து கவலைகள் எல்லாம் எடுத்து வந்து தேவ சமூகத்துல வச்சுட்டு அவர் பார்த்துவார் என்று அப்படியாய் ஆண்டவரை அப்படி ஆராதித்து நீதிமானுடைய வாழ்க்கை போல நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது காலம் வரும்போது கவனிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளை விட்டுட்டாரு. இல்ல, அவர் நம்மை விசாரிக்கிறவர். அப்படின்னா கவனிக்கிறார். என்ன தேவை, அது எப்ப கொடுக்கணும், அது எப்ப ஆகும், எப்ப வரும், அந்த விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். பாருங்க, நிறைய இருக்குது. வேதத்தை அப்படியே தியானம் பண்ணா நம்ம ராத்திரி கூட 11 மணிக்கு இருந்தா, அதுக்கப்புறம் காலைல 4 மணிக்கு வந்து உட்கார்ந்தா பைபிளை திறந்துகிட்டே இருந்தா அது வாட்டுன்னு வந்துகிட்டே இருக்குது. எங்கெல்லாம் விசாரிச்சு அப்படியெல்லாம் விசாரிச்சார். அப்படியாய் விசாரிக்கிறார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல கூட இது உங்களுக்கு அறிஞ்ச ஒரு வசனம் தான். 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சகரியாவும் சூழ்நிலையில வரும்போது 6வது வசனம் வாசிக்க என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் இருவரும், நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியாயும் நியமங்களின்படியாயும் குற்றவற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களாம், நீதி உள்ளவர்களாய் இருந்தார். இவரை ஆண்டவர் கவனிச்சார். இவங்க செய்யற ஊழியத்தை கவனிச்சார். இவர்களுடைய வார்த்தையை பார்த்தார். இவருடைய சேவையை பார்த்தார். இவருடைய காரியங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் வந்தார். 13வது வசனத்துல சொல்றார். என்ன சொல்றார்? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது. பெரியமானவர்களே, நம்ம எவ்வளோ செய்யறோம். நாம ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கண்ணீர் விடுறோம், அழகுறோம். ஆண்டவரே நடக்குமா, ஆகுமா? பாருங்க, இவங்க 2 பேருக்கு பிள்ளை இல்லை. ஆனா அவ்வளவாய் அவர்கள் எவ்வளவாய் நேசிக்கிறவர்களாய் இருக்கிறாங்கன்றதை காட்டுறார். பிள்ளை இல்லை, ஆனா கற்பனைகள் உண்மையா இருக்கிறாங்க, நியாயங்கள் உண்மையா இருக்கிறாங்க, குற்றமற்றவர்களாய் வாழறாங்க. 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலா இருக்கிறாங்க. புருஷன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அந்நியமா இருக்கிறாங்க. புருஷன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அதாவது பக்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்க, உடன்படிக்கையோடு கூட வாழுறாங்க. ஒருபோதும் நீ பெரியவன் நான் பெரியவன் என்று சொல்லாம எல்லாம் உடன்படிக்கையோடு நீதி நியாயங்கள், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியங்கள், அந்த அதாவது கட்டளைகளை நிறைவேற்றுகிற காரியங்கள், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியாய் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை அந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, சகரியாவை பார்த்து தூதன் என்ன சொல்றாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. கவனிக்கிறவர். நம்ம நினைக்கலாம் நம்மளை விட்டுட்டார். நீதியாய், உண்மையாய், பரிசுத்தமாய், செம்மையாய், குற்றமற்றவர்களாய் அந்த நீதி நியாயங்களின்படி வாழுகிறவர்கள் ஆண்டவர் ஒருபோதும் கவனிக்காமல் இருந்ததே இல்லை. அவ்வளவு நேசிக்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆலயத்துக்கு ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துட்டார். அதே சாலமோன் இன்னும் 2 நாளாகமத்தில் உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், அதாவது இந்த ஜெபத்தை முடிக்கும் போது சொல்றாரு, என்னுடைய செவிகள் திறந்தவைகளும்
என்னுடைய கண்கள் அதாவது காண்கிறவைகளும் என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் ஆயத்தமா வச்சுக்கிறேன். ஒருவன் வந்து இந்த ஆலயத்துல முழங்கால் படிட்டு அவன் கரம் உயர்த்தி பாவத்தை அறிக்கை செய்து என்னை நோக்கி கூப்பிடுவானானால் அவருடைய ஜபத்தை நான் கேட்கவே கேட்டு அவன் பாவத்தை மன்னிக்கவே மன்னித்து அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். சாலமோன் கேட்டதுக்கு பதில் கொடுத்துட்டார். நீ கேட்கிற விண்ணப்பத்தின்படி ஒரு ஆலயத்துல வந்து செய்தான்னா செய்த பாவத்தை அறிக்கை செய்து இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். பிரியமானவர்களே, அப்போ அவர் உங்களை விசாரிப்பார். இந்த விசாரிக்கிறதுல நிறைய இருக்குது. 3 வகை இருக்கிறது. கடமைக்காக விசாரிக்கிறவர், கண் துடைப்புக்காக விசாரிக்கிறவர், அக்கறையுடன் விசாரிக்கிறவர் அப்படின்னு ஒரு 3 பகுதி இருக்கு. இதுல கடமைக்காக ரைட்டுப்பா இறந்துட்டாரா அப்படியா ரொம்ப பாவம்பா அப்படின்ட்டு போறோம். ஆனா இன்னொரு ஆளு எப்படின்னா கண் துடைப்பு, கேட்கலன்னா ஏதாவது தப்பா நினைச்சுக்குவானே அப்படின்ற கண் துடைப்பு கேட்டு விட்டுருவோம். அப்படியாப்பா. 3வது அக்கறையோடு விசாரிக்கிற ஆட்கள் உண்டு. இப்போ நம்முடைய ஆண்டவர் கண் துடைப்புக்காகவோ அல்லது கடமைக்காகவோ செய்யறவில்லை, அக்கறையோடு விசாரிக்கிறனால தான் சகரியாவுக்கு கிட்ட வராரு. எலிசபெத்தை சொல்றாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வான். அல்லேலூயா. அக்கறையோடு விசாரிக்கிற ஆண்டவர். ஏன்னா சும்மா விடல, குற்றமற்றவளா இருக்கிறாங்க, நீதி நியாயத்தை கடைபிடிக்கிறாங்க, நியமனங்களின்படி வாழறாங்க, அதோட அவர்கள் வாழ்க்கையில் அந்யோன்யமா இருக்கிறாங்க, பக்தியா இருக்கிறாங்க, ஊழியத்தை செய்யறாங்க. எவ்வளவு காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற சும்மா இருப்பாரா? விசாரிக்கிறவர் அவர் விசாரித்தார். அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பாருங்க, உள்ள போய் வருவோம், ஆதியாகமத்துக்கு வருவோம். அங்க ஒருத்தர் ஆண்டவர் விசாரிக்கிறார். அவன் கவலையெல்லாம் ஆண்டவர் மேல வச்சுட்டார். வாசிங்க 22:8 வாசிங்க. பலி செலுத்துற காரியத்தை சொல்றார். ஆமா, ஆதியாகமம் 22:8 என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் தாமே என்ன சொல்றாருங்க? நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் நடந்து போயிட்டாங்க. ஆமா, கர்த்தருடைய கரத்துல கேட்கிறார், பலி செலுத்தணும். எல்லாருக்கும் சொல்லிட்டா நான் போய் வரேன், வெள்ளக்காரன்னு சொல்லிட்டா இங்கே நான் போய் திரும்பி வருவோம், விசுவாசல எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்போ யார பலியிட போறானோ அவனே கேட்கறான், அப்பா கட்டெல்லாம் வச்சுக்கிறோம், நெருப்பெல்லாம் வச்சுக்கிறோம், ஆட்டுக்குட்டி காணுமே, நீ தாண்டா அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆபிரகாம் சொல்றான், இல்ல மகனே, ஆண்டவர் என்ன செய்வாரு? பார்த்து கொள்வார். அங்க அழகா சொல்றாரு, அதாவது ஆபிரகாம் தேவன் பார்த்து கொள்வார்பா, என் கவலை என்ன, நீ ஒரே மகன், உன்னை ஆண்டவர் கேட்கிறாருன்னா உன்னை ஜீவனை எடுக்கிறது கேட்க மாட்டாரு, ஏன் கவலை, நான் ஒரே மகன் பெற்றெடுத்த அந்த மகன் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்றாரு? அங்க மோரியா தேசத்துக்கு போறாரு, மலைக்கு, மோரியா மலைக்கு போய் பலியிடும்படியாய் கடந்து போறார். நல்ல கவனிங்க, பிள்ளையே வாய் திறந்து கேட்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, தேவன் அதை என்ன செய்வார்? பார்த்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம் என்ன செய்யுங்க. ஆனா நம்மோட நாங்கள் அழைத்து அவர் என்ன கடவுளா, இவர் என்ன கடவுளா, அவர் என்ன கோயில், அது என்ன சபையா, அது என்ன விசுவாசி, அது என்ன ஊரா, அது என்ன பேரா, அது என்ன நாடா அப்படின்னு நம்ம எல்லாரும் அங்கலைப்போம். அதெல்லாம் எதுவுமே செய்யல. கேட்டார், பிள்ளைய கொடுத்தார். இப்ப பிள்ளைய கேட்டார், இவர் எடுக்கிறது போறார். எல்லாம் கையில அக்கினி இருக்கிறார், நெருப்பு வச்சிருக்கிறார். ஆமா, கட்டை தலை தோல் மேல சுமந்துக்கிட்டு போறார். அந்த தோல் மேல கட்டை வச்சுட்டு கையில நெருப்பு வச்சுட்டு மகனை கை பிடிச்சிட்டே போயின்னுக்கிறார். மகனே வாய் தாண்டே கேட்கிறான். ஆடே கேக்குது, என்ன ஆடே கேக்குது, பலி ஆடுதான் பலி, அந்த ஆடே கேக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் ஆட்டுக்குட்டி எங்க பார்த்துக்குவாரு ஆண்டவர் வாப்பா அப்படின்னா இந்த வசனத்துல சொல்றாரு. அதாவது 13வது வசனத்துல, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரில் என்ன செய்தா? ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்காக என்ன செய்தார்? நம்முடைய கவலைகளை அவர் பார்த்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் என்ன நடக்குமோ, 4வது மாதம் நீங்க உங்க பிரச்சனை, உங்க போராட்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் மேல வச்சுட்டு நீதி நியாயமா உண்மை உத்தமா இருங்க. வச்சுட்டு ஊரை சுத்தினா எதுவும் நடக்காது. நிறைய பேர் வச்சுட்டோம், நம்ம கோயில போய் ஜெபம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எல்லா கதையும் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. நீதி நியாயமா குற்றமற்றவர்களாய் பரிசுத்தமாய் பக்தியாய் அவர் பார்த்துக்குவார்.
அந்த நம்பிக்கை இருக்கும்போது அவர் நிச்சயமா நம்ம எல்லா பிரச்சனையும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னும் உள்ள கொஞ்சம் வருவோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு என்ன செய்வார். அண்ணால் என்ன சொல்றா, பிள்ளை இல்ல, கேட்கறா, போடுறா, இருதயத்தை ஊற்றுறா, தேவ சமூகத்துல அழறா, கண்ணீர் விடுறா, இரவர் ஜபம் செய்கிறார். நம்ம எல்லாம் இரவெல்லாம் தூங்குவோம், அவ இரவெல்லாம் ஆலயத்தில் உட்காந்து அழுதாள். வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கிறார். அந்த அம்மா வந்து ஆலயத்தை திறந்து விட்டு அந்த ஆசாரிகிட்ட சொல்றார், திறந்து விடைய ஆலயத்தை, நான் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போறேன். இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதா. அந்த சப்ஜெக்ட் உள்ள போனா நிறைய இருக்குது, ஊற்றி விட்டேன், போட்டு விட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவா. அப்போ அழுதாள். கவனிக்கிறவர், அவர் உங்களை கவனிக்கிறவர். அவருடைய வசனம் என்ன சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர், அதாவது மிகவும் உன்னிப்பாய் கவனிக்கிறவர், மிகவும் அக்கறை உள்ளவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவதை தவிர வேற ஒன்னும் அவருக்கு வேலை இல்லை. பாருங்க 18வது வசனம் என்ன சொல்றாருங்க. அப்பொழுது அவர் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போதனை செய்தார். துக்கமுகமாய் என்ன செய்யல, எல்லாம் வச்சுட்டாரு, சொல்லிட்டு போயிடாரு. ஏலிகிட்ட சொல்லிட்டு போயிட்டார், எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் தகப்பனே, ஆலயத்துல எல்லாத்தையும் அவர் பாதத்துல ஊற்றிட்டேன், அவ்வளவுதான், அவர் பார்த்துக்குவார், சரி போ. ஏலி வாழ்த்தி அனுப்பிச்சிட்டார், போ சமாதானத்தோடு, உன் விண்ணப்பப்படி உனக்கு என்ன செய்வது கிடைக்கும். அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்னா அது கீழே உள்ள போகணுமானா, அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர், கவனிக்கிறவர். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுதான் மிக முக்கியமானது. நம்ம பக்தியா இருக்கணும். ஆமா, பயபக்தியா இருக்கு. குடும்பம், மனைவி, புருஷரும் அந்யோன்யமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் சட்டை போட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் ஆமா தேவனுடைய நாமத்தை தூஷிச்சுட்டு புருஷன் மனைவி 2 பேரும் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை. அவள் அவ்வளவா பக்தியாய் ஆலயத்தில் வந்து ஊற்றினான். அதுக்குதான் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்றது. ஏன் ஆராதனைக்கு முன்னாடி வர சொல்றோம், வந்து அந்த சிலுவுக்கு முன்னாடி முட்டி போட்டு பைபிளை வச்சுட்டு கண்ணீரோடு ஒரு 10 நிமிஷம் அழு. இன்னைக்கு என் பிரச்சனை எல்லாம் சமூகத்தில் வச்சிடுறேன். சாலமோன் சொன்னார் இல்ல, நீ விசாரிக்கிறவர் தேவன். இந்த இடத்துல வரும்போது ஆபிரகாம் சொன்னார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொன்ன தேவன். சகரியா அவனுடைய வாழ்க்கையில சொன்னீங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை, உத்தமா, நீதி, நியாயமா, நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிற தேவன். அவ என் பிரச்சனைய சமூகத்துல வச்சுட்டா, ஆண்டவரே நீ பார்த்துக்க, செய்து பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் தேவன். அல்லேலூயா. கவலைகள் எல்லாம் அவர் மேல என்ன செய்யணுமா, வைக்கணும். நம்ம அவர் பார்த்துக்குவார். நம்ம வேலை செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், குடும்பத்தை நடத்தலாம், வீட்டு வேலை செய்யலாம், எல்லா காரியங்களையும் செய்யலாம், பள்ளிக்கு போகலாம், கல்லூரிக்கு போகலாம், என்னெல்லாம் செய்தாலும் நம்முடைய அதாவது பிரச்சனைகளை கடவுள் மேல வைத்து காத்திருக்கும் போது அவர் உன்னிப்பாய் கவனித்து விசாரித்து அக்கறையோடு அந்த காலம் வரும்போது, நேரம் வரும்போது கொடுத்து உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உடனே வந்துடும் அப்படின்னா வராது. ஆமா, டாக்டர் கிட்ட போனா ஊசி போடுங்க அப்படின்னா டாக்டர் பார்த்துட்டு ஊசி போடுறாரு, உடனே சுகமா என்ன, அந்த ஊசி போட்ட மருந்து உள்ள போய் வேலை செய்யறதுக்கு 3 மணி நேரம் ஆகல, அது வரைக்கும் காத்திருந்தா தான் சுகமாகும். ஊசி போட்டு உடனே நல்லாயிடனே எப்படி நல்லாயிடும்? சித்த வைத்தியத்தில் போனா ஊறணும் 40 ஒரு மண்டலத்துக்கு மருந்து சாப்பிடுறானுமா. ஒரு மண்டல மருந்து சாப்பிட்டா உடம்பு ஃபுல்லா ஊறி எல்லாம் வேலை செய்யறதுக்கே 40 நாள் ஆகும். ஆமா, இங்கிலீஷ் மருந்து போயிட்டு அப்படின்னா ஒரு ஊசி போட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரத்துல எல்லாமே சரியாயிடும். நல்ல கவனிங்க, எல்லாத்துக்குமே காலம் இருக்குல்ல. அப்போ அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலை எல்லாம் யார் மேல வச்சிருங்க, வையுங்க, பார்த்து கொள்ளுவா. இன்னொரு ஆள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு வருவோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாரு. இவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் பாருங்க. பின்பு இயேசு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் எப்படி ஆயிட்டான், இவனுக்கு ஆண்டவருக்கிட்டே வரல, போய் ஒரு வார்த்தை மட்டும் கேட்டான், ஐயா உதவி செய்யுங்க, என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது பண்ணுங்க,
சரி நான் வந்து சுகமாகட்டுமா? இல்ல இல்ல இல்ல, நீ வர வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும்? நீ இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். அவனுக்கு இருக்கிற விசுவாசம் நம்ம யாருக்கும் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அவன் சொல்லிட்டான், நீங்க வர வேண்டாம், நானும் வர வேண்டாம். எனக்கு நம்பிக்கை என்ன? உங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒரே ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை எனக்கு அற்புதங்களை செய்யும். நான் இங்க கூப்பிடுறேன், என் வேலைக்காரன் கிட்டத்தட்ட ஒரு நாள் பிரயாணத்தில் தூரமா இருக்கிறான், அவன் சுகமாயிடுவான். பிரியமானவர்களே, அப்போ அவனுக்கு எவ்வாறு விசுவாசம் எல்லாம் இருக்குது. கடவுளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை விசாரித்து சோறு போட்டு காணிக்கை வாரி வழங்கி கொடுத்து அனுப்புறதுக்கு அவனால முடியும். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டான், நானும் வரல, நீங்களும் வர வேண்டாம். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, என் வீடு ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது, என் வீட்டினுடைய வேலைக்காரன் அவ்வளோ பெரியவன் இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு வார்த்தையே சொல்லும், இங்கிருந்து சொல்லும். சொன்னார், போ, உன் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொசமாவான் சொல்லிட்டார். இவன் அப்படியே விசுவாசத்தான், அந்த விசுவாச வார்த்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு போயிட்டான். பாருங்க, வீட்டுக்கு போய் சொல்றான். அவன் நிற்கும் போது வேலைக்காரன் இன்னொருத்தவர் சொல்றான், அவர் சுகமாயிட்டார். அல்லேலூயா. அதான் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க? வைத்து விடுங்க, அவர் பார்த்துக்குவார். அதுக்காக வேலை வேண்டாம், வியாபாரம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் செய்யுங்க. ஆனா உன் பிரச்சனை கடவுளுடைய கரத்துல வச்சுட்டு காத்துரு. காலம் வரும்போது நிச்சயமா வரும். இப்ப பாருங்க, அவன் வார்த்தை கேட்டுட்டு இவன் போறான். அங்க வார்த்தையில சுகமாயிடுச்சு. அங்கிருந்து ஒரு வேலைக்காரர் வரா, 2 பேரும் சந்திக்கிறாங்க. இவன் சொல்றான், ஐயா இப்ப வேலைக்காரர் சுகமாயிட்டா, இது ஒரு நாள் பிரயாணம், அப்ப நம்ம உடனே வந்துடும் அப்படின்னா வராது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க? கடைசியை 1 வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முடிச்செல்லாம் நேரம் ஆயிடுச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 21 4வது வசனம். போட்டார்கள். எல்லாவற்றையும் இப்போ எப்படி கவனிக்கிறாரு பாருங்க. அந்த அதிகாரத்துல சொல்றாரு, காணிக்கை போடுறாங்க, கண்ணேறிட்டு பாக்குறாரு. எல்லா ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் காணிக்கை பெற்று தங்கள் காணிக்கைகளை தாராளமாய் வாரி போடுறாங்க. அங்கே ஒரு ஏழை விதவை, அதில 2 காசை போடுகிறது இயேசுனார் பார்க்கிறார். அந்த ஏழை விதை மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாக உங்களுக்கு எப்படி இது கவனிக்கிறார். எல்லாரும் பரிபூர்ணத்தில் ஆண்டவர் பார்க்கிறாருப்பா, காணிக்கை பெட்டியில அங்கே உட்காந்து பார்த்து நிற்கிறார். போடுவோம் போடுவோம் எல்லாரும். ஆமா, என்ன நிறைய கொடுக்குறேன், கர்த்தர் நினைச்சுக்குவார். ஆமா, வச்சுக்கொள்ளுவதற்காய் சொல்றார். ஆனா கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஏழை விதவை தன்னுடைய பையில, சுருக்கு பையிலிஞ்சோ என்ன பையிலிஞ்சோ எடுத்து தட்டி அலசி கையை விட்டு கிளப்பி எடுத்துட்டு வந்து போடுறத அங்க தூரத்துல உட்காந்துக்கிறவர் பார்க்கிறார். பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்றார், அவர்கள் எல்லாரும் எப்படி செய்தாங்க? தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ வறுமையிலிருந்து தன் ஜீவனை, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சாப்பாடு, தன்னுடைய குடும்பத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டாள். இவள் தான் அவர்கள் எல்லாரையும் காட்டிலே அதிகமாய் போட்டவள், உன்னைப்பாய் கவனிக்கிறவர். பிரியமானவர்களே, அவர் உங்களை என்ன செய்யறாருங்க? விசாரிக்கிறவர். அதனால உங்கள் கவலையெல்லாம் என்ன செய்யுங்க? அவள் நினைச்ச ஏசுனாரே கோயில்ல உட்காந்து பாக்குறாரு, இந்த ஏழை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்? அவன் எனக்கு படியால பாரு கொண்டு வந்து போட்டுட்டு அவள் கடந்து போயிட்டா. ஆண்டவர் பார்த்துட்டு சொல்றா, அவள் தாயா பரிபூர்ணமான காணிக்கை செலுத்தினாள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற, இந்த மாதம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள், அவர் பார்த்துவார். இப்ப இவ்வளோ பேருக்கு அவர் பார்த்தாரு, இன்னும் நிறைய இருக்குது பைபிள்ல. அவர் கவனிக்கிறார், அவர் விசாரிக்கிறார், அவர் அக்கறையோடு கவனிக்கிறார். உங்க பிரச்சனை வேதனையை கொண்டு வரும்போது பார்க்கிறார். ஆனா நீங்க நீதியாய் ஒவ்வொருத்தருக்கும் சொன்னதை வீட்டில் போய் நீங்க வாசிங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படிப்பட்டவங்க, அவங்க சூழ்நிலை என்ன, கொடுத்தாங்களா, பெற்றாங்களா, பெற்றுக்கிட்டு பிறகு என்ன வந்தாங்க, எப்படி எல்லாத்தையும் சொல்லும். விசாரிச்சு பாருங்க, வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காய் சோத்திரம். அவர்
உங்களை விசாரிக்கிற ஒரு ஆனபடினால், ஆண்டவரே நீங்கள் எங்களை விசாரிக்கிற ஒரு ஆனபடினால், எங்கள் பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர், கவலை, நெருக்கம், துன்பம், துயரம் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக மகிமை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.